எப்படியும் இங்கிருந்து தப்பி செல்ல வேண்டும் என முடிவெடுத்த தாரா எப்படி தப்பிப்பது என சிந்திக்க தொடங்கினாள். கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்னர் தன்னை ஒரு வெள்ளை வேனில் கடத்தி கொண்டு வந்து ஒரு அறையில் அடைத்து வைத்திருப்பதை மயக்கம் தெளிந்து பார்த்து உணர்ந்தவள் உடனடியாக தப்பித்து செல்ல வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கினாள். எப்படியும் விரைவில் வந்து விடுவார்கள், வந்த பின் என்ன செய்வார்களோ, தன்னை சீரழித்து விடுவார்களோ என்ற பயம் அவளுக்குள் எழுந்தது. ஆனால் இதுவரை தன்னை சீரழிக்காமல் வைத்திருந்தது அவளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதனால் அவர்களின் நோக்கம் தன்னை சீரழிப்பது இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். தனது தந்தையிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளவே அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அதனால் சுற்றும் முற்றும் பார்த்தவள் தப்பிப்பதற்கான வழி ஏதும் இல்லாமல் தவித்தாள். எப்படியும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தவள் அவர்கள் வரும் வரை காத்திருக்க தொடங்கினாள். சற்று நேரம் காத்திருந்த போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அவர்கள் வருகிறார்கள் என்பதை உணர்ந்த போது அவள் பயத்தில் நடுங்க தொடங்கினாள். அப்போது உள்ளே வந்த ஒருவன் தனது முகத்தினை மூடி மறைத்திருந்தான். அப்போது அவளின் முன் இருக்கையை போட்டு அமர்ந்தவன் அவளுடன் பேச தொடங்கினான். அப்போது அவன் மட்டுமே அங்கிருந்ததை அவதானித்தவள் வேனில் ஏற்றப்பட்ட போது இருந்த இன்னொருவன் வெளியில் நிற்கக்கூடும் என்று எண்ணிக்கொண்டாள். வந்தவன் அவளின் தந்தையிடம் தங்களுக்கு 1 கோடி வேண்டும் என்று கூறுமாறு சொல்லி அவளிடம் கைபேசியை நீட்டினான். எப்படியும் இவர்கள் விடப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட தாரா அவன் தந்த தன்னுடைய கைபேசியை வாங்கி தந்தைக்கு அழைப்பெடுத்தாள். அப்போது சிக்னல் கிடைக்காத காரணத்தினால் அவளால் தந்தையை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனை அவனுக்கு தெரியப்படுத்திய போது அலைபேசியை வாங்கியவன் தானும் முயற்சித்து பார்த்தான். ஆனாலும் தொடர்பு கொள்ள முடியாமல் போன போது எழுந்தவன் வெளியே போக திரும்பினான். அப்போது தாராவின் கைகளில் இருந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டிருந்ததனால் இந்த சந்தர்ப்பத்தை எப்படியும் பயன்படுத்த வேண்டும் என எண்ணிக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவன் வரும்போது கொண்டு வந்திருந்த கத்தியை கீழே வைத்துவிட்டு அவன் செல்வதை பார்த்தவள் மிக வேகமாக குனிந்து அதை எடுத்துக்கொண்டாள். பின்னர் மிக வேகமாக ஓடி அவனின் முதுகில் அந்த கத்தியை ஆழமாக இறக்கினாள். கத்தி குத்திய வேகத்தில் அப்படியே முன்புறமாக அலறியபடி சாய்ந்தான் அவன். அவன் கீழே விழுந்த போது அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட தாரா அங்கிருந்து ஓட்டம் எடுக்க தொடங்கினாள். வெளியில் இருப்பவனை எப்படி சமாளிப்பது என எண்ணியவாறு ஓடி வந்தவளுக்கு வெளியில் யாரும் இல்லாதது வசதியாக போய்விட அங்கிருந்து ஓடி வீதிக்கு வந்தாள். அப்போது வந்த ஒரு ஆட்டோவை மறித்து அதில் ஏறிக்கொண்டாள் தாரா. அவள் ஏறிக்கொண்டதும் புறப்பட்ட ஆட்டோ வண்டியின் டிரைவர் எங்க போகணும் நீங்க என்றான். உடனடியாக தனது வீட்டு முகவரியை தாரா கூறிய போது சரி என தலையாட்டி விட்டு சற்று தூரம் சென்றவன் திடீரென வண்டியை திருப்பினான். அவ்வாறு அவன் திருப்பிய போது அதிர்ச்சி அடைந்த தாரா ஏன் திருப்புறீங்க என்று கேட்டாள். அப்போது அவளை திரும்பி பார்த்த அவன் ஏண்டி தப்பி போகவா பாக்குற என சொல்லிவிட்டு வேகமாக வண்டியை அந்த வீட்டை நோக்கி செலுத்தினான். பாம்பிடம் இருந்து தப்பி முதலியிடம் மாட்டிவிட்டேனே என எண்ணி பயந்த தாரா அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க தொடங்கினாள். வேறு வழி இல்லை, இதிலிருந்து குதித்து விட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்ட தாரா வேகமாக சென்று கொண்டிருந்த ஆட்டோவில் இருந்து வீதியின் கரையில் பாய்ந்தாள். அவள் அவ்வாறு பாய்ந்து வீதியின் ஓரமாக விழுந்த போது அவன் உடனடியாக வண்டியை நிறுத்தினான். அப்போது அவள் வண்டியில் இருந்து விழுந்ததை பார்த்த வீதியில் சென்ற ஒரு இளைஞன் தனது பைக்கை நிறுத்தி அவளை நோக்கி ஓடி வந்தான். அவளை நோக்கி ஒருவன் ஓடி வருவதை பார்த்ததும் ஆட்டோ டிரைவர் அங்கிருந்து ஓட்டம் எடுத்த போது பொதுமக்களால் அவன் மடக்கி பிடிக்கப்பட்டான். அதற்குள் தாராவை சுற்றி ஒரு கூட்டம் கூடியிருந்தது. உடனடியாக பலத்த காயத்துக்கு உள்ளான தாராவை தனது பைக்கில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தான் சபேசன். செய்தி வேகமாக பரவி தாராவின் பெற்றோர் மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். மகள் உயிர் பிழைப்பாளா இல்லையா என்று தெரியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட தாரா மறுநாள் உயிர் பிழைத்து வந்த போது எல்லோரும் மகிழ்ந்தார்கள். தனது மகளை காப்பாற்றிய சபேசனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவளின் தந்தையார் அவனுக்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும் வாக்குறுதி அளித்துக் கொண்டார். ஆனால் தான் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்யவில்லை என்பதை சொல்லிக் கொண்ட சபேசன் அங்கிருந்து புறப்பட்டான். மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் தாராவிடம் விவரங்களை கேட்டறிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். அப்போது தன்னை காப்பாற்றிய சபேசனை பார்க்க வேண்டும் என தாரா அடம் பிடித்த போது மறுநாள் சபேசன் வரவழைக்கப்பட்டான். அப்போது சபேசனிடம் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட தாரா அவனின் அலைபேசி எண்ணையும் பெற்றுக்கொண்டாள். நாட்கள் செல்ல செல்ல
தாரா மற்றும் சபேசனின் அலைபேசி உரையாடல் மெல்ல மெல்ல அவர்களுக்குள் காதலை ஏற்படுத்தி இருந்தது. தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியவன் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் சபேசனை காதலிக்க தொடங்கி இருந்தாள் தாரா. இறுதியில் அது திருமணத்தில் வந்து நின்ற போது தனது நோக்கம் நிறைவேறிவிட்டதாக எண்ணிக்கொண்டான் சபேசன். சபேசன் மற்றும் அவனுடைய நண்பர்கள் சேர்ந்து போட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாகவே தொழிலதிபரின் மகளான தாராவை திருமணம் செய்வதாக இருந்தது. தனக்காக தனது நண்பர்களை பயன்படுத்திய சபேசன் அவர்களின் திட்டம் தோல்வி அடைந்ததை அடுத்து அவளை காப்பாற்றி அவளின் மனதில் இடம் பிடித்து தனது திட்டத்தில் வெற்றியும் அடைந்திருந்தான். தொழிலதிபரின் மருமகனாக போயிருந்ததால் தனது பணபலத்தால் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை தாராவிடம் சொல்லி தனது நண்பர்களை விடுவித்திருந்தான் சபேசன். இவை எதுவும் அறியாமல் தாரா மற்றும் அவளின் குடும்பத்தினர் சபேசனை நல்லவனாக போற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்போதெல்லாம் எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றி பிழைக்க தொடங்கியுள்ளார்கள் பலர். சிலர் அதிலிருந்து விடுபட்டாலும் பலர் அறியாதவர்களாகவே இன்றும் உள்ளார்கள். இப்போதெல்லாம் நல்லவனுக்கு காலம் இல்லை, கெட்டது செய்பவனுக்கு தண்டனையும் கிடைப்பதில்லை. அவன் மட்டுமே சுகமாக வாழ்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஊருக்கு போறோம்னு நினைக்கிறப்பவே கண்ணன் நெஞ்சுக்குள்ள என்னமோ பண்ணுச்சு. ஊரை விட்டு வேலை தேடி வந்து பல வருஷம் ஆச்சு. நண்பர்கள்ல தொடர்புல இருக்கிறது 2-3 பேர் தான். எப்படி இருப்பாங்க? வந்து 40 வருஷம் ஆச்சு அவனுக்கு. ஊரை விட்டு வந்ததும் கல்யாணம் ஆனதும் நண்பர்கள் தொடர்பு குறையறத தவிர்க்க முடியாது. ஏன்னா அது வேற உலகம், இது வேற உலகம். இந்த உலகத்துல கடமைகள் தான் முக்கியம். கழுத மாதிரி உழைச்சு நாய் மாதிரி கத்தி கடந்தாச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிறது தேஞ்சு போன சக்கரை பிரஷர் இருக்கிற வயசான உடம்பு, பிரிந்து போன பிள்ளைகள், தன்னை போலவே வயசான நரை மிகுந்த மனைவி. திரும்பி பார்க்கும் போது கால ஓட்டத்துல எதையெல்லாம் மிஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுல முக்கியமானது நண்பர்கள் வட்டம் தான். அது என்னமோ இளமை கால நண்பர்கள் மாதிரி பின்னாடி அமையறதில்ல. அதை தேடித்தான் இந்த பயணம். சொந்த ஊர் நோக்கி அம்பட்ட தூரம் என்னால வர முடியாதுன்னு கைவிரிச்ச மனைவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு பயணப்பட்டான் கண்ணன். ஊர்ல இருக்கிற பழைய நண்பர்கள் சுப்பு பாலுவுக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு. வேற எந்த வேலையும் இருக்க கூடாது, 3 நாள் என் கூட தான் இருக்கணும். ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டேன், நீங்க 2 பேரும் அங்க வந்துருங்க என் கூடவே. நாம பழைய மாதிரி 3 பேரும் 3 நாள் இருக்கலாம். எல்லா கவலையும் மறந்துன்னு சொல்லியாச்சு. எல்லா வயசு பயல்களை போலத்தான் 3 பேரும் செய்யாத சேட்டை இல்ல. சினிமா, சரக்கு, சைட்டு, ஊர் சுத்துறது எல்லாம் நடந்துச்சு. இப்ப மாதிரி கையில காசு இல்ல, ஆனா மனசுல எந்த கவலையும் இல்ல. எல்லார் காசும் ஒண்ணுதான். ஒரே சைக்கிள்ல 3 பேரும் ட்ரிபிள்ஸ் விலாங்குடி டூரிங் டாக்கீஸ்க்கு 2வது ஆட்டம். பில்லா ரஜினி படம் பார்க்க போய் உள்ள சிகரெட் பிடிச்சு அங்க போலீஸ் சொன்னா சிவப்பு லைட் எரியுமா, அது தெரியாம மாட்டிக்கிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோம்னு வந்தது. ஒருத்தன் காதலிக்கிற பொண்ண அவன் ஃபாலோ பண்ண சைக்கிள் கடன் வாங்கி கொடுக்கறது. அவங்க வீட்டோட அவ படத்துக்கு போனா நாங்களும் போய் பின்னாடி சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரி அலப்பற பண்ணுறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பேச்சுனா அப்படி பேச்சு. நேரம் போறது தெரியாம ஒரே இடத்துல நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறது. கால் வலியாவது ஒன்னாவது பின்னாடிதான் தெரிஞ்சது அங்க நின்னது சுப்பு சைட் அடிக்கிற பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல. அங்க நின்னு அவன் பாக்குறதுக்காகத்தான் எங்களை நிக்க வச்சான்னு. கண்ணை சந்து முழுக்கையில ஊர் வந்தாச்சு. ட்ரெயின் விட்டு இறங்கி பார்த்தா பாலு மாத்திரம் நின்னுகிட்டு இருந்தான். சுப்பு வரலையான்னு கண்ணன் கேட்டான். அவன் நேரம் ரூமுக்கு வந்துடுறானா, வா நம்ம போகலான்னு கைய பிடிச்சுக்கிட்டான் பாலு. வழக்கமா ஜங்ஷன் வெளியே ஏலக்காய் டீ குடிக்கலாமான்னு கண்ணன் கேட்டான். ஓ தாராளமானு டீ வாங்கி குடிக்கையில பாலு கேட்டான். ரிட்டையர்ட் ஆயிட்டலன்னு. ஆமாண்ணா கண்ணன். எம்பிட்டு செட்டில்மெண்ட்னு கேட்டான். அதுக்கு அதை விடு, இப்ப அதுவா முக்கியம்னா கண்ணன். ரூம்ல போய் பேசுவோன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சான் கண்ணன். ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம்க்கு போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்த கண்ணன் பாலு இவனோட செல்போனை நோண்டிட்டு இருந்தான். கண்ணனுக்கு கோபம் வந்தது. அதுல என்னத்த பாக்குறன்னு கேட்டான். சும்மா ஒண்ணும் இல்லைன்னா பாலு. அதுக்குள்ள பெல் அடிக்க சுப்பு வந்து சேர்ந்தான். மாப்பிள்ளன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டான் கண்ணனை. சரி வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வந்துருவோம்னா கண்ணன். நான் வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள, அதுதான் லேட்டுன்னு பேக்க காமிச்சான் சுப்பு. சரி டிஃபன் சாப்பிட்டு வந்துருவோம், வெறும் வயித்துல வேணாம்னா கண்ணன். போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்து ரவுண்ட் ஆரம்பிச்சாங்க 3 பேரும். கொஞ்ச நேரத்துல கண்ணன் கொட்ட ஆரம்பிச்சான். என்ன வாழ்க்கை, எதுக்காக வாழ்ந்தோம்னு தெரியலன்னா. ஆமா அது அப்படித்தான். நாம நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்ந்தோம், ஆனா அவங்க அது பத்தி ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. அது உங்க கடமைன்றானுங்க. அப்பா அத்தாவுக்கும் உழைச்சோம், மகன் மகளுக்காகவும் உழைச்சோம். ஆனா இப்ப நமக்குன்னு யாரு இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லைன்னு கண்ணீர் விட்டான் கண்ணன். உலகம் அப்படித்தான், நாம எதிர்பார்த்தா தான் ஏமாந்து போயிடுவோம்னா பாலு. எல்லாருக்கும் வேலைக்காரன் ஆயிட்டோம், அதுக்காக வாடா இம்பிட்டு கஷ்டப்பட்டோம்னு அழுதான் சுப்பு. அப்ப கண்ணன் சொன்னான், ஒருவேளை நான் காதலிச்ச அணுவ கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை
நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. அதுக்கு சுப்பு சொன்னான், டேய் நேத்து அவளை நான் பார்த்தேன், ஊருக்கு வந்திருக்கா. அவன் புருஷன் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டான். அவளோட அம்மா அப்பாவும் இல்ல, அவ அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா போலன்னா. கண்ணா சொன்னான், எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடான்னு கண்ணீர் விட்டான். பாலு சொன்னா, ஆமா அவளை உயிருக்கு உயிரா காதலிச்ச, ஆனா என்ன அவ கல்யாணம் நடந்தது கூட உனக்கு தெரியாது. ஊர்ல இருந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்னா எனக்கு ஒரு தடவை அவளை பார்க்கணும்னா கண்ணை மீண்டும். சரி நாளைக்கு பார்க்கலாம். மத்தியானம் என்ன ப்ரோக்ராம்னா சினிமாவுக்கு போவோம்னா கண்ணை. அது மாதிரியே வெளியே போயிட்டு நல்ல மணக்க மணக்க கோனார் கடையில சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயிட்டு ரூம் திரும்பினார்கள். நீங்க 2 பேரும் இங்க தானே நைட் இருப்பீங்கன்னு கேட்டான் கண்ணை. அப்ப பாலு சொன்னான், இல்லப்பா நைட் வீட்டுக்கு வரலன்னா சம்சாரம் திட்டும் அப்படின்னு சொன்னான். சுப்புவும் சொன்னான், நம்ம கதையும் அதேதான், நாளைக்கு என் வீட்டுக்கு வா, அப்படியே அணுவையும் பார்த்தரலான்னா. ராத்திரி பூரா தூக்கம் வரல கண்ணனுக்கு. அணுவை பார்க்க போறோமேன்னு எத்தனை லெட்டர்கள், எத்தனை சந்திப்புகள். ஆனா என்ன, எல்லாம் தியாகராஜ பாகவதர் காலத்து சந்திப்பு போலத்தான். நாதா நாதின்னு 2 மீட்டர் இடைவெளிதான். விரல் கூட பட்டதில்ல. ஆனாலும் சந்திப்பை விட்டதும் இல்ல. காலையில் எழுந்து குளித்து நறுக்கி எல்லாம் டை அடித்து கண்ணாடியில பார்த்து திருப்தி 70% சுப்பு வீட்டுக்கு கிளம்பினான். சுப்பு வீட்டுல அவன் சம்சாரம் வாங்கண்ணான்னு வரவேற்று டிஃபன் காஃபி கொடுத்து அண்ணி வரலையான்னு விசாரித்தாள். வாங்கிட்டு போயிருந்த பழங்களை கொடுத்துட்டு சுப்புவை பார்த்தா அவன். மதியானம் சாப்பாட்டுக்கு வாரம் ரெடி பண்ணி வேணும்னு சொல்லிட்டு வா போகலான்னு கூட்டிட்டு போனான். எங்க அணுவை பாக்குறதுக்குன்னு ஆவலா கேட்டான் கண்ணன். 2 பேரும் வயசு பிள்ளைகளா, கண் காணாத இடத்துல சந்திக்க வா, அவ வீட்டுக்கு போவோம், அவ வாசலதான் இருப்பான்னு கூட்டிட்டு போனான். கண்ணனுக்கு மனசு படபடத்தது. அவ வீட்டை நெருங்கும் போது திண்ணையில உட்கார்ந்து இருக்க அவதானா அடையாளம் தெரியல. பக்கத்துல போனவன அவ எந்திரிச்சு நின்னா. அவ மூஞ்சி எல்லாம் மகிழ்ச்சி. சுப்பண்ணா சொல்லிச்சு நீங்க வந்திருக்கிறதான்னு சிரிச்சா. அவளோட முகத்துல கண்ண பழைய அணுவை தேடினா. கண்ணலையும் மூக்குலையும் தான் மிச்சம் இருந்துச்சு. கழுத்து காலியா கிடந்துச்சு. வீட்டுக்குள்ள வாங்க காஃபி சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டா. உள்ளார போனவன 2 பிள்ளைக விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அவன் அண்ணன் பேரம்பேத்திக போல. அவ காஃபி போட்டுக்கிட்டே கேட்டா, சக்கரை எப்படின்னு. கண்ண சொன்னா, கம்மிதான். காஃபியை குடுத்துட்டு அவன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா. அவளே பேச்ச ஆரம்பிச்சா, எனக்கு வேற வழி இல்ல, நீங்களும் ஊருக்கு போயிட்டு தொடர்பில் இல்ல, எங்க அம்மாவும் அப்பாவும் வற்புறுத்தினாங்க, வேற வழி இல்ல, அதான் இப்படி ஆகி போச்சு. உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னா அதுல ஒன்னும் பிரயோஜனம் இருக்க போற மாதிரி அப்ப தெரியல. என்ன எல்லாம் அது வழியில போயிடுச்சுன்னு கண்ணை தொடச்சுக்கிட்டான். இவன் கேட்டான், எப்பயாவது என்ன மிஸ் பண்ணிட்டோன்னு உனக்கு தோணுச்சான்னு கேட்டான். அப்பா அண்ணு சொன்னா, கல்யாணம் பண்ணின புதுசுல தோணும், அப்புறம் பழகி போச்சு, நமக்கு கொடுத்து வச்சது அம்பிட்டதுன்னு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாயிடுச்சு. என்ன போல பல பொம்பளைங்க அப்படித்தான் சமரசம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படின்னு கேட்டா அனு. கண்ண சொன்னா, நானும் அதேதான்னு கண்ணை தொடச்சுக்கிட்டான். இருந்து சாப்பிட்டு போங்கன்னா அனு. வேணாம், சுப்பு வீட்டுல சொல்லிருக்கோம் வாரான்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வந்தான் கண்ணன். மத்தியானம் சுப்பு வீட்டுல சாப்பிட்டு கிளம்பினான் கண்ணன். சுப்பு சொன்னா, நான் சாயங்காலம் வாரேன், நீ போ ரூம்ல ரெஸ்ட் எடுன்னா. ரூமுக்கு வந்த கண்ணனுக்கு என்னன்னு தெரியாம அழுகையா வந்துச்சு. அவன் எதிர்பார்த்தது நடக்காததாலான்னு தெரியல. அனு ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சு ஏமாந்தட்டுமோன்னு யோசிச்சான். அவனுக்கு அவன் அறியாமலே கண்ணீர் வந்தது. நான் ஒரு கோலன்னு அவனே சொல்லிக்கிட்டான். கண்ணீர் விட்டபடியே தூங்கி போனான். முழிச்சு பார்த்த போது இருட்டு இருந்துச்சு. சுப்புவும் வரல, பாலுவும் வரல. அப்பதான் அவனுக்கு உரைச்சது. அது பழைய வட்டம், அதுல இருந்து வெளியே வந்தாச்சு. இனி ஒருபோதும் அது திரும்ப கிடைக்காது. போனது போனதுதான். நட்பும் அப்படித்தான். பழைய சுப்புவும் பாலுவும் ஏன் நானும் கூட கிடைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் இப்ப இல்ல. இவங்க எல்லாம் வேறுன்னு நினைக்கும் போது சோகத்துல நெஞ்சு அடைச்சிச்சு. துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணீர் வழிய வெறிச்சோடி கிடந்த தெருவை பார்த்துட்டு இருந்தான் கண்ணன். வெளியில ஒரு பைத்தியக்காரன் சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தான், கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகான்னு சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்தான். இவனுக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு கவலையும் இல்ல, கடமையும் இல்ல, கொடுத்து வச்சவன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.